வெல்கம் டு மை சேனல். கிளியும் வண்ணத்து பூச்சியும். அன்பு குழந்தைகளே, ஒரு அடர்ந்த அழகான காட்டுல ஒரு குட்டி கிளி இருந்துச்சு. அது ரொம்ப பேசத் தெரிஞ்சதாம். ஆனா ஒரு சின்ன சோகம் இருந்தது. நான் மட்டும் ஏன் தனியா இருக்கேன் அப்படின்னு அது எப்பவுமே யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் வானம் நீலமா, காற்று மெதுவா வீசும் நேரம். அந்த காட்டுக்கு ஒரு ஜொலிக்கும் வண்ணத்து பூச்சி வந்துச்சு. அதோட சிறகுகள் எல்லாம் பளபளவென்று வண்ண வண்ணமா. கிளி அந்த பூச்சிய பார்த்ததும் கீச் கீச்சுன்னு பேச ஆரம்பிச்சது. பூச்சிக்கு கிளியின் பேச்சு ரொம்ப பிடிச்சுச்சு. கிளிக்கு பூச்சி பறக்கிற அழகு ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. நாம நண்பர்களா இருக்கலாமா ன்னு கேட்டதும் இருவரும் சிரிச்சுக்கிட்டே நண்பர்களானாங்க. தினமும் காட்டுல விளையாட்டு, சிரிப்பு, சந்தோஷம். ஆனா ஒரு நாள் ஒரு பேராசைக்கார வேடன் வந்தான். அவன் அந்த வண்ணத்து பூச்சியைக் கண்டு, ஓஹ், இத பிடிச்சுடணும்னு யோசிச்சான். மெதுவா அத நோக்கி வந்தான். பூச்சிக்கு பயம். ஆனா கிளி திடீர்னு தைரியமா பறந்து வேடனோட தலையில தொந்தரவு பண்ணிச்சு. வேடன் பயந்துட்டு ஓடிட்டான். அப்போ பூச்சி கிளிய கட்டிப்பிடிச்சுச்சு. நீ என் நண்பன்தான், நீதான் என் ரட்சகர்னு சந்தோஷமா சொன்னது. கிளிக்கும் பெருமையா இருந்துச்சு. நானும் தைரியசாலிதான். இதுல என்ன கத்துக்கலாம் தெரியுமா குட்டீஸ்? உண்மையான நட்பு என்றா ஒருத்தருக்கொருத்தர் துணையாக இருக்கணும், ஆபத்துக்குள்ளே கூட பாதுகாப்பா இருக்கணும். அந்த கிளியும் பூச்சியும் பிறகு மற்ற காட்டு நண்பர்களுடனும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க.